ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணி அதிலிருந்து 25% ஷேரை வந்து பப்ளிக் கொடுக்கறது. ஒன்று ஆஃபர் ஃபார் சேல்னு வரும், இன்னொன்று க்ரோத்துக்குன்னு வரும். இப்போ ஓரளவுக்கு ஒரு சஸ்டைனபிள் க்ரோத் வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே நீங்கள் லிஸ்ட் பண்ணி பணத்தை திரட்டி அது இன்னும் கம்பெனியை இன்னும் பெருசாக கொண்டு போக முடியும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். நான் இந்த வீடியோ ஏற்கனவே பேசியிருக்கலாம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஐபிஓ அப்படிங்கிறது, ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாக இருந்தால் நீங்கள் இந்த ஐபிஓங்கிற வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கம்பெனி, அதாவது நல்ல ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி, எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் லிஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு எஸ்டாப்ளிஷ் கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களுடைய கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணி அதிலிருந்து 25% ஷேரை வந்து பப்ளிக் கொடுக்கறது. ஓகேங்களா? அந்த பப்ளிக் கொடுக்கறது மூலிமா பணத்தை உள்ளே கொண்டு வரது. பணத்தை உள்ளே கொண்டு வரது 2 ரீசனுக்காக இருக்கும். அப்படின்னா ஒன்று ஆஃபர் ஃபார் சேல்னு வரும், இன்னொன்று க்ரோத்துக்குன்னு வரும். சரிங்களா? அந்த கிளாசிஃபிகேஷனை நான் எவ்வளோ % வந்து ஆஃபர் ஃபார் சேலு, எவ்வளோ % வந்து நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, அதாவது நிதியை திரட்டி கம்பெனியில் போட்டு மறுபடியும் க்ரோ ஆக போகிறேன். உதாரணத்துக்கு எங்கள் கம்பெனி நித்ராவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் நல்ல ப்ரெசன்ஸில் இருக்கிறோம், ஆந்திரா தெலுங்கானாவில் ஓரளவுக்கு இருக்கிறோம். பட் கர்நாடகாவில் இது வரைக்கும் இல்லை, கேரளாவில் இல்லை. ஸோ இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபுட் கோல்டு. இப்போ நான் ஐபிஓ போகணுங்கிறது என்னுடைய ஃப்யூச்சர் பிளானு. சரிங்களா? அப்போ நான் நிதி திரட்டுறேன் அப்படின்னா, இப்போ கம்பெனியை நான் 2 ஆப்ஷனில் இது போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃபர் ஃபார் சேலு. நாங்கள் இந்த கம்பெனி வந்து இப்போ கிட்டத்தட்ட 13 வருஷம், இப்போ 13வது வருஷத்தில் ரன் பண்ணிகிட்ருக்கிறோம். எக்கச்சக்கமான உழைப்பை போட்டிருக்கிறோம், பணத்தை போட்டிருக்கிறோம், நேரத்தை போட்டிருக்கிறோம், எல்லாமே போட்டிருக்கிறோம். ஸோ அப்போ எனக்கான ஒரு ரிட்டர்ன் கொஞ்சம். அப்போ நான் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் போகிறேன்னா, இப்போ வந்து 25% வந்து பப்ளிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். என்னோடய கம்பெனியோட ஷேரை 25% பப்ளிக் கொடுக்குறேன் அப்படின்னா, அதில் நான் வந்து 10% வந்து ஆஃபர் ஃபார் சேல் போகலாம். ஸோ அப்போ வந்து அதனுடைய வேல்யூவேஷனை பொறுத்து எனக்கு அது வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இன்னொன்று ஒரு 15% வந்து நான் கம்பெனியாக க்ரோத் பண்ணுறேன். இப்போ நான் சவுத் இந்தியா ப்ரெசன்ஸ் இருக்குது, நான் வந்து ஹோல் இந்தியா ப்ரெசன்ஸ் போகணும், கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படும். ஏன்னா இப்போ இருக்கிற பணத்தை வச்சு போகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி இந்தியா ஃபுல்லாக போகலாம். பட் ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக க்ரோ ஆகி மார்க்கெட்டை நார்த் இந்தியா ஃபுல்லாக ரீச் பண்ணி ஹோல் இந்தியாவையும் நம்ம ரீச் பண்ணலாம் நம்ம ப்ராடக்ட்டை அப்படின்னு நான் திங்க் பண்ணலாம். ஸோ அப்போ ரிமைனிங் 15% வந்து நான் வந்து வர ஃபண்டை வந்து நான் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு அது சொல்லலாம். அதில் வந்து டிஆர்ஹெச்பி ப்ராஸ்பெக்டஸ்ன்னு இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியை பற்றி என்ன பிளான் இதெல்லாம் பற்றி வந்து செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்கள் கொடுக்கணும். அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க, அதை படிப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஷேரை வந்து விற்கணும். அப்புறம் அதை வந்து பீப்புள் வாங்குவாங்க. அப்புறம் தான் கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகும், இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக எஸ்எம்இ ஐபிஓ கூட இருக்குது, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் ஐபிஓன்னு சொல்லிட்டு, அல்லது எமர்ஜிங் என்எஸ்சி எமர்ஜிங் பிளாட்ஃபார்ம்னு இருக்குன்னு நினைக்கிறேன். பிஎஸ்சியில் வந்து எஸ்எம்இ ஐபிஓன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஐபிஓ அப்படிங்கிறது முதல் தடவையாக பங்கை வந்து ஸ்டாக் மார்க்கெட் வெளியே வெளியேறது தான் வந்து ஐபிஓன்னு பேர், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கு. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனி எந்த ஸ்டேஜில் இருக்குது, அதாவது இது போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் நெசசிட்டி கிடையாதுங்க, அது அவங்கவுங்களுடைய விஷனை பொறுத்தது. சரியா? நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாகவே இருக்கலாம், ஈவன் பார்ட்னர்ஷிப்பு இல்லை ப்ரொப்ரேட்டர்ஷிப்பு, இதில் எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம். நீங்கள் கீழே வர உங்களுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்மி தான். ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது. நீங்கள் இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணால் சரி, பட் ஆனால் அதர் கம்ப்ளைண்ட்ஸ் பிஎஃப், இஎஸ்ஐ அதெல்லாம் அதனுடைய எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க பொறுத்து அதர் கம்ப்ளைண்ட்ஸ் வரும். பார்ட்னர்ஷிப்பும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் ஆனால் 2 ஃபவுண்டர் வருவாங்க, அவங்களுக்கு இடையிலான டேர்ம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். இதில் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் அந்த எதுவுமே கிடையாது. ப்ரைவேட் லிமிடெட் வரும்போது வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது இல்லாமல் எம்சிஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்லேயும் ஃபைல் பண்ண வேண்டி வரும். ரிஜிஸ்ட்ரேஷனே கம்பெனிஸ் ஆக்ட்டும் அங்கே வந்து வரும். இன்னும் ஐபிஓ நீங்கள் போய் ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டேஜ் அதிகமாக போக கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுடைய விஷனை பொறுத்து. நான் போகணும்னு நினைக்கிறேன். நான் வந்து திருச்செங்கோடுங்கிறது ஒரு டயர் 4 சிட்டி, சின்ன ஊர், ஒரு 1.5 லட்சம் பாப்புலேஷன் இருக்கிறது. ஓரளவுக்கு ரீசனபிள் சிட்டி தான், ரொம்ப சின்ன சிட்டியும் இல்லை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்து ஒரு கம்பெனி வந்து ஐபிஓ போகணும். அதுக்கடுத்து வந்து எம்ப்ளாயிக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்கணும். எம்ப்ளாயும் வந்து நம்ம க்ரோ ஆகும்போது அவங்களும் சேர்ந்து வந்து அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும். சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் என்னுடைய கோலாக இருக்கிறதுனால நான் வந்து ஐபிஓ போகணும்னு வந்து கண்டிப்பாக தீர்க்கமாக இருக்கிறேன். உங்களுக்கு அது அப்ளிகபிளாக இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபைனான்ஷியல் கம்பேரிசன் நீங்கள் பண்ணணுன்னா கூட
நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனி எடுத்து வந்து கம்பேரிஷன் பண்ணலாம். அவங்களுடைய growth எப்படி இருக்குது, அவங்க ரெவன்யூ என்ன பண்ணியிருக்காங்க என்ன. நீங்கள் ஸ்க்ரீனர்.இன்ங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஞாபகம் வர கம்பெனி அடித்து பாருங்கள். அதாவது அது வந்து பப்ளிக் லிமிட்டடாக இருந்தால் மட்டும்தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருந்தால் மட்டும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 5500 6000 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கும். அது எல்லாத்தினுடைய பர்ஃபார்மன்ஸு, இயர்லி ரெவன்யூ, குவார்ட்டர்லி ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்ன, ப்ராஃபிட் என்ன, எபிட்டா என்ன, பேட் என்ன, அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பார்க்க முடியும். பேலன்ஸ் ஷீட் பார்க்க முடியும். ஹூ இஸ் த ப்ரோமோட்டர், அவங்க எவ்வளோ வச்சுருக்கிறாங்க, அது முதற்கொண்டு எல்லாமே பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஐபிஓவை பற்றி பேச வந்தேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணுறதை பற்றி பாருங்கள். ஐடியா இல்லை நானும் போகலான்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு growth ஆஸ்பிரேஷன் இருந்தது அப்படின்னா ப்ரைவேட் ஃபண்டிங், அதாவது வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங்கிறது ஒரு கான்செப்ட்டு. நீங்கள் ஓரளவுக்கு ஒரு சஸ்டைனபிள் growth வந்துட்டிங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே நீங்கள் லிஸ்ட் பண்ணி பணத்தை திரட்டி அது இன்னும் கம்பெனியை இன்னும் பெருசாக கொண்டு போக முடியும். தேங்க்யூ.